ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. நவராத்திரினாலே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்னா கொலு பொம்மைகள் தான் இல்லையா? அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா கொலு பொம்மைகள் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப விதவிதமான அழகழகான ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது எங்கேங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஒரு கோயில்லங்க, அது சிவன் கோயிலில் வந்து இது வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஊர்லேயே தான் செய்கிறாங்க. அது எந்த இடம் தெரியுங்களா? பாண்டிச்சேரிங்க. கடந்த 20-25 வருஷமாக கொலு பொம்மைகள் எங்கே வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாண்டிச்சேரியில் தாங்க வாங்குகிறோம். புது கலெக்ஷன்ஸை இங்கே நம்ம பார்த்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த கொலு பொம்மை பார்க்கறதுக்கு கூட நம்ம அங்கே போகலாங்க. அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக நிறையா இருக்கும். கோயிலில் போய் அம்மையப்பனை தரிசனம் பண்ணிட்டு கொலு பார்க்க வந்தாச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸ். ஆரம்பமே களை கட்டியிருக்கு பாருங்கள். எப்போவுமே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலசம் வச்சு ஒரு பூஜை வந்து பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு பாவை 2 பக்கமும் ரொம்ப அழகாக இருந்தது. வாங்க உள்ளே போய் நிறைய பொம்மைகள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் இந்த கொலு எப்போவுமே வைப்பாங்க. இந்த பொம்மைகள்லாம் விற்பனைக்கு வந்து இருக்குங்க. முதல்ல வந்து குருமார்கள் செட்டு அழகாக வச்சுருந்தாங்க. அடுத்தது பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக வந்து இந்த வளைகாப்பு செட்டு வந்து வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. சீமந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா சமபந்தி போஜனம் நடந்துகிட்டு இருக்குங்க. அழகாக இருக்குது. அடுத்தது பாருங்களேன், கடோத்கஜன் இருக்கார். இது என்ன செட்டுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? கெஸ் பண்ணி பாருங்கள். கடைசியில் நான் இந்த பொம்மை என்ன அப்படிங்கிறது இது செட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் விநாயகர் சிலைகள் நிறையா இருந்ததுங்க. அதே போல் உண்டியல் மண்ணாலான பொருட்களும் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்னே சொல்லலாம். இங்கே மண்ணில் செஞ்ச அந்த விளக்குகள் ஆகட்டும், இந்த பாட்டில் மாதிரி இருந்தது, வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், நிறைய அந்த மண்ணிலே வந்து பாருங்களேன், தசாங்கம் வைக்கிறது, கற்பூர கரண்டி, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு அழகாக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பாருங்களேன், குட்டி 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 குட்டியாக வந்து நம்ம அந்த மண்ணில் செஞ்ச அந்த டம்ளர்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே. ஜாடி. அடுத்தது புத்தருங்க. புத்தரும் நிறையா இருந்தது கலெக்ஷன்ஸ். அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. இந்த கிருஷ்ணர்லாம் பாருங்களேன், ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக இருந்ததுங்க. எல்லா கண்ணனுமே அப்படியே அள்ளிக்கலாம் போல் இருந்தது. அத்தனை யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. பொண்ணு மாப்பிள்ளை செட்டு, லலிதாம்பிகை லலிதா பரமேஸ்வரி செட்டு, விட்டல், பாண்டுரங்கன், இங்கே பாருங்களேன், கும்பகர்ணன், சப்த மாதாக்கள் அவங்க இருந்தாங்க. முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு செவுத்தில் மாட்டுற மாதிரி வந்து நிறையா இருந்தது. இதில் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் இந்த பதிவில். அடுத்த பதிவு செகண்ட் பார்ட் 2 வந்து உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் நிறைய இங்கே பாருங்கள், இந்த வால் ஹேங்கிங் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். அடுத்த பதிவுலேயும் உங்களுக்கு நிறையா வந்து நான் காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் நிறையா இருக்குது. பெருமாள் தச அவதார மூர்த்திகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நரசிம்மர், பாலாம்பிகை, குட்டி குட்டி குட்டியாக பாலாம்பிகை அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பாலாம்பிகைக்கு ஈக்குவலாக வந்து ஆண்டாலும் வந்து இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து குபேர செட்டு உங்களுக்கு இருந்தது. அப்புறம் முப்பெரும் தெய்வியர்கள், மீனாட்சி அம்பாள், நாராயணன், குருவாயூரப்பன், சக்கரத்தாழ்வார், சுதர்சனம், காமதேனு, கற்பக விருட்சத்தோடு இருக்கிறாங்க, அஷ்டலக்ஷ்மி. கிருஷ்ணரை பார்த்திங்கனாக்கா குட்டி கிருஷ்ணன் கண்ணன்லேருந்து பெரிய பெரிய கிருஷ்ணன் வரைக்கும் இருந்தாங்க. இது பாருங்களேன், வக்ரகாளி அம்மன் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக வந்து உங்களுக்கு இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க. அது நிறைய பொம்மைகள், பெரிய பெரிய பொம்மைகள் வந்து பேப்பர் மெஷ்லேயும் வந்து பண்ணியிருந்தாங்க. வாராகி அம்பாள் அவ்வளோ அழகாக இருந்தாங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் முக்கால்வாசி பேப்பர் மெஷ்ல தான் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எப்போவுமே ஒரு பாட்டி தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து ஆயா கடை அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. பாட்டி கடையோ ஆயா கடையோ சொன்னாங்க. விளக்குகள் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ரொம்ப இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கூடை. இது எல்லாமே வந்து பீங்கானில் பண்ணியிருந்தாங்க. குபேர செட்டு, குட்டி குட்டி செட்டு நிறைய இருந்தது. இந்த விளக்கும் பாருங்கள், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாகவே இருக்கும். நிறைய கண்ணன் பொம்மைகள் இருந்தது. நிறைய குட்டி குட்டியாக வாங்கி கொடுக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி எதாவது கொலு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கிரிக்கெட் செட் ஆகட்டும், எல்லாமே சின்ன சின்னதுலேருந்தே இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கி கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அடுத்தது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு கொலு பார்க்க போகிறோன்னா அவங்களுக்கு பொம்மை கொண்டு போய் கொடுத்தா அந்த கொலுவில் ஒவ்வொரு தடவையும் அவங்க அந்த கொலுவில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஞாபகம் வரும் இல்லையா. இங்கே பாருங்களேன், தலையாட்டி பொம்மை, அது தஞ்சாவூர் ஃபேமஸ் இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்ரீராமபிரானோட செட்டுங்க, ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், விளையாட்டு செட்டு வந்து நிறைய வந்துருந்தது இந்த வாட்டி.
நிறையா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பானிபூரி செட் இங்கே பாருங்கள். வீடு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. வீடெல்லாம் அந்த சைனா டைப் வீடு மாதிரி இருந்தது. லக்ஷ்மி ஹயக்ரீவ் இருந்தது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்களேன், குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோட படிக்கிற மாதிரி, அதே மாதிரி சீமந்த செட்டு குழந்தைங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த செட்டு எல்லாமே. அதே பாருங்கள், கடோத்கஜன் வந்துட்டார் திரும்ப. இவர் தாங்க நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய இடத்துல இவர் வச்சுருந்தாரு. அதே மாதிரி அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் இருந்தாங்க. அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு எல்லாமே. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இதெல்லாம். அம்பிகையை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அம்பிகை டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூல அம்பிகை, அதே மாதிரி வளையல் அம்மன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அம்மன் வந்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்து காட்டினேன் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில், அதெல்லாம் நான் காட்டுறேன். நான் இதோ கடோத்கஜனை கிட்டக்க பார்க்கலாமா நம்ம? நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிருஷ்ணர் யோசிச்சிட்டிங்களா யார் இவருன்னு? ஞாபகம் வருதா? குசேலர் தாங்க அவர், குசேலர் தான். ஆமாம், அவள் கொடுக்காரு இல்லையா கண்ணனுக்கு, அந்த சம்பவம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதில் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பெருமாள் பாருங்களேன் பாடி. அதே மாதிரி சூரிய நாராயணன் 7 குதிரை, அந்த 7 குதிரை வாகனத்தோடு அவ்வளோ அழகாக இருந்தார் சூரிய நாராயணன். இன்னமும் நிறைய பொம்மைகள் வந்து அடுக்கி வைப்பாங்க. இது கொஞ்சம் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்களே. சத்யநாராயணன் பாருங்களேன், ஆஹா எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வராகமூர்த்தி, அதுக்கப்புறம் நரசிம்மர், நிறையா இருக்குது பாருங்களேன். பாலாக்குட்டி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்காங்களே பாலாக்குட்டி, பாலாம்பிகை, சங்கராச்சாரியர், ஆதிசங்கரர். இது வந்து கல்யாண செட்டுங்க, கல்யாண செட்டு. எல்லாருமே மேலே தாளத்து இங்கே பாருங்கள், பல்லாங்குழி விளையாடுறாங்க. விளையாட்டு செட்டும் அழகாக வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. இது மாதிரிலாம் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் சீமந்த செட்டு, பாத்திரம் எல்லாம் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன் இதில். அடுத்தது பார்த்திங்கனாக்கா பாட்டி வடை சுடுறாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி இது. இதுவும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நரி, காக்கா எல்லாம் இருக்குது. இது பாருங்கள், இது என்ன தெரியுதா? ஐஸ்கிரீம் வண்டி. அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, ஐஸ்கிரீம் தள்ளு வண்டி அந்த மாதிரி இருந்தது. பால் ஐஸ், கப் ஐஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்தது கிராமத்து அந்த விளையாட்டுக்கள் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது என்ன தெரியுது, இது கோலிங்க. இதெல்லாம் கோலி செட்டு. அப்புறம் வந்து கில்லி விளையாடுறதும் இருந்தது. இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், கில்லி விளையாடுறாங்க. அழகாக இருக்குல்ல இதெல்லாம். சிங்கங்க. இது வந்து சிங்க வேடன் கதை. இது தெரியுதா? அது என்ன செட்டுன்னு தெரியுதா உங்களுக்கு? பானிபூரி செட். எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த செட் வாங்கிட்டு போனாங்க. பானிபூரி செட் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதுவும் வந்து அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பாருங்கள், விநாயகர். திரும்ப திரும்ப நிறைய விநாயகர் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அதே போல் இந்த வாட்டி இங்கே பாருங்கள், இது வந்து சாப்பாடு, கல்யாண சாப்பாடு, சமபந்தி போஜனம் நடக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னாக்கா அயோத்தி ராமர் வந்து வச்சுருந்தாங்கங்க. அன்னபூரணி பாருங்களேன், அயோத்தி ராமர் வச்சுருந்தாங்க. நான் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு நான் அதெல்லாம் போடுறேன், அயோத்தி ராமர் அதெல்லாம் நான் போடுறேன் நான். அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் வச்சுருக்காங்க. புத்தரும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. புத்தரும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக. இந்த மாதிரி புத்தர் வாங்கி நம்ம வரவேற்பறையில் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லாவே இருந்தது. இது எல்லாமே அந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பிரைட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு தெரியுதுங்க பாருங்களேன், ஊஞ்சல் உற்சவம் இதெல்லாம் நல்லா இருந்ததுங்க பார்க்க. அவ்வளோ அழகாக இருந்தது. கிருஷ்ணர், இந்த சீமந்த செட்டு, வளைகாப்பு செட்டு. இது வந்து இன்னொரு கடையில் இந்த சீமந்த செட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த சாப்பாடு வச்சுருக்காங்க. பக்கத்தில் பாருங்களேன், அது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு, காது குத்து திருவிழாங்க, காதணி திருவிழா. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாமே இதோ குபேரர் வந்துட்டாருங்க. குபேர செட்டு, மீன்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. மாரியம்மன், ரிஷப வாகனத்தில் அம்மையப்பன் இருக்காங்க. கீழே வந்து அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க. இந்த தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி ரொம்ப நல்லா இருந்தாங்கங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. மீனாட்சி அம்மன், செட்டியார் வந்துட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். செட்டியார் நம்ம எல்லா இதுலேயும் வச்சுருவோம். நம்ம எல்லார் வீட்டு கோயிலையும் பார்த்திங்கன்னா செட்டியார் செட்டிச்சி வந்து இருப்பாங்க. விளக்குகள் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. எடுப்பாக இருந்தது. எல்லா கலருமே உங்களுக்கு அழகாக இருந்தது. இது பாருங்கள், பெரிய பொம்மை வேண்டாம், சின்ன சின்ன பொம்மைகள் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்து வாங்கலாங்க. ஏன்னா சின்ன சின்ன பொம்மையே நிறைய வச்சுருந்தாங்க, வெரைட்டிஸ் இருந்தது. அதுதான் மெயின். அதுவும் அது ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்களேன். ஹனுமன், ஆஞ்சநேயர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. கிருஷ்ணர் பார்த்திங்களா, ஒரு கிருஷ்ணர் எடுத்து காட்டுறவங்க பாருங்களேன். ரொம்ப எடுப்பாக அழகாக இருந்ததில் தாம்பூல செட்டு,
திலப்பாக்கு பழம், தாம்பூலம் அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்த பதிவில் இன்னும் நிறைய பொம்மைகள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. இந்த ஆன்மீக உலமிருதம் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.